வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் துரோகம் இழைத்து விட்டார், இனியும் அவரை நம்ப மாட்டோம். விக்னேஸ்வரன் எம்பி சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க சதி, நளின் பண்டார குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்திற்கு அருகில் பாரிய விபத்து. வாகனத்தின் டயரில் காற்றை பிடுங்கிய போலீசாருக்கு ஆப்பு. கிளப் வசந்த கொலை சம்பவம், சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் வெளியாகின. நீரில் மூழ்கி இளைஞரொருவர் உயிரிழப்பு. அதிகாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு, காவல்துறை உத்தியோகத்தர்கள் உட்பட 4 பலி. ஜாலில் துயர சம்பவம், சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்த குழந்தை. மன்னாரில் சர்ச்சைக்குரிய இளம் தாயின் மரணம், வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ரணிலை இன்னும் நம்புவதற்கு நாம் தயாரில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அவர் நம்பிக்கைக்கு துரோகம் அளித்து விட்டார். அதனால் இனியும் அவர் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்ல முடியாது. மற்ற வேட்பாளர் ஓர் இளைஞர். இவர்களில் யார் நல்லவர் என்று சொல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. அவர்கள் இருவரும் சிங்கள பௌத்த எண்ணத்தில் ஊறியிருப்பவர்கள். அதிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் முயற்சி ஏதேனும் ஒரு காரணத்தால் தோல்வியடையுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக உங்கள் நடவடிக்கை என்ன என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த விக்னேஸ்வரன் எம்பி, இதில் தோல்வியடைவதற்கு இடமில்லை. தமிழ் பொது வேட்பாளர் போட்டியில் வெல்ல வேண்டும் என்று வரவில்லை. எங்கள் மக்களின் பிரச்சினைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவரை முன்னிலைப்படுத்துகிறோம். இதில் தோற்றுப்போக எதுவும் இல்லை. தமிழ் மக்களின் ஐக்கியத்தை வெளிப்படுத்தி தமிழர்களின் அபிலாசைகள் என்ன என்பதை தெரியப்படுத்தும் நிலையை நாம் உண்டாக்க முடியும். இதுதான் எங்கள் பலம், எங்கள் கணிப்பு என பதிலளித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்கும் முயற்சி இடம்பெறுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடியாளர்கள் ஒன்றிணைந்து விசா மோசடியை மேற்கொண்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவரே இந்த மோசடி தொடர்பில் பாராளுமன்றத்தில் முதலில் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இந்த விசா மோசடி மத்திய வங்கி மோசடி போன்ற பல மடங்கு மோசடியாகும். இதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி ஊழல் மோசடிகளை கண்டு டீல் செய்து மௌனித்திருக்கும் கட்சியல்ல. உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு மதிப்பளிக்கிறோம். இன்று சம்பிரதாய எதிர்க்கட்சி இல்லை, டீல் எம்மிடமில்லை. சஜித் பிரேமதாசவிடம் டீல் இல்லை. விசா மோசடி, போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை, வழக்கு தொடுக்கவில்லை. ஆகவே பொதுமக்கள் சிந்தித்து டீலற்ற தரப்பினரை தெரிவு செய்ய வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினர் கருத்துக்களை முன்வைக்கின்றனர், ஆனால் நடவடிக்கைகளை எடுத்ததாக தெரியவில்லை. அரச புலனாய்வு அறிக்கைகள் அடங்கலாக சகல கருத்து கணிப்புகளிலும் சஜித் பிரேமதாசவே முன்னிலையில் இருப்பதாக வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவேதான் சகல தரப்புகளும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க பாடுபட்டு வருகின்றனர். மக்கள் ஆணையால் சஜித் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் எனவும் தெரிவித்தார். இலங்கை நாடாளுமன்றத்திற்கு அருகிலுள்ள வீதியில் இன்று காலை இடம்பெற்ற பாரிய வாகன விபத்தில் இளைஞர்கள் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக விபத்தை கண்டவர்கள் கூறியுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் வத்தளை பிரதேசத்தில் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் வாகனத்தின் டயரில் காற்றை விட்ட போலீசுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்த போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது.
பல டன் கனரக பொருட்களை ஏற்றிச் செல்லும் கொள்கலன் லாரியின் சக்கரங்களில் காற்றை வெளியேற்றும் போக்குவரத்து சார்ஜென்டிடம் அங்கிருந்த மக்கள் இது ஒரு குற்றச்செயல் என்றும் அதை செய்ய வேண்டாம் என்றும் கூறினர். சரிவான நிலத்தில் லீவர் மூலம் வாகனத்தை உயர்த்தி டயரை மாற்றுவது கடினம் என்று மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்ட போதும் அவர் அதனை செவிமடுக்கவில்லை. கனரக வாகனத்தின் ஓட்டுநர் வரும் வரை இதை செய்ய வேண்டாம் என பொதுமக்கள் கோரிய போதும் காதில் வாங்காமல் அவர் வாகனத்தின் காற்றை பிடுங்கிவிட்டார். வீதியின் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தமையினால் இவ்வாறு காற்று விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்து ஓட்டுநருக்கு அபராதம் சீட்டும் எழுதுகிறார். இதுகுறித்து காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அதேவேளை இந்த வாகனத்தின் காற்றை பிடுங்கிய வத்தளை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் சார்ஜென்ட் விக்ரமசிங்கே என கூறப்படுகின்றது. அண்மையில் அத்துருக்கிரியவில் இடம்பெற்ற கிளப் வசந்த் மற்றும் ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 கண்டுபிடிக்க போலீஸ் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி அத்துருக்கிரியவில் 2 கொல்லப்பட்டதோடு 4 பேர் படுகாயமடைந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் 3 பேரை கண்டுபிடிக்க உதவுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்செயல் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் விசாரணை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களின் 3 புகைப்படங்களை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். முதலாவது சந்தேக நபரின் பெயர் தருகர வருண இந்திக்கடி சில்வா அல்லது சங்கா. அவரது தேசிய அடையாள அட்டை எண் 95135075 வி. இரண்டாவது சந்தேக நபரின் பெயர் பதிஹரம் பேச் அஜித் ரோஹன அல்லது சண்டி. அவரது தேசிய அடையாள அட்டை எண் 199207801772. அவரது முகவரி இலக்கம் 655 கீழ் ஏ மகும்புர அகுங்கல்ல. மூன்றாவது சந்தேக நபரின் பெயர் முத்துவருட தரிந்து மதுசங்கடி சில்வா அல்லது ஜெனி. இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். குற்றப்பிரிவு மேல் மாகாணம் தெற்கு 0724222223. அதிர்கிரிய போலீஸ் நிலையம் 0718591657 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா கெடவல நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடுகம்பல பிரதேசத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு உயிரிழந்த இளைஞன் கெடவல நீர்த்தேக்கத்தில் வேறு சிலருடன் நீராடச் சென்ற போதே நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் நாமலோயா பகுதியில் உள்ள கராண்டுகல உப காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல் உத்தியோகத்தரினால் இத்துப்பாக்கிச் சூடு இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் இக்கினியாகல காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல் உத்தியோகத்தர் உட்பட துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட காவல் உத்தியோகத்தரின் மனைவி மற்றும் மாமி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மொனராகலை சிரேஷ்ட காவல் அத்தியட்சகர் பிரிவுக்குள் உள்ளடங்கும் கராண்டுகல உப காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல் உத்தியோகத்தர் தன்னைத்தானே சுற்று தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் குடும்ப பிரச்சினை காரணமாக இடம்பெற்றுள்ளதா அல்லது இதர காரணங்களால் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். தற்கொலைக்கு முன்னர் அந்த அதிகாரியால் 33 வயதான காவல் அதிகாரி பெண் மற்றும் மகள் ஆகியோரை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்த பின்னர் அவரும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை செவனகல பகுதியில் வீடொன்றில் இடம்பெற்ற மற்றொரு துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் குழந்தையொன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சசிரூபன் நிகாஸ் என்ற பிறந்த 44 நாளேயான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளது. இதனையடுத்து குழந்தையை அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்த்து மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த
போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுவதன் காரணமாக இன்று நடைபெறும் உடல் கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரியவரும் என கூறப்படுகின்றது. உடற்கூற்று பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தெல்லிப்பளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பிலும் அவற்றுக்கான விசாரணை நீதியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தார். அவருடன் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாலை சென்றிருந்தார். அண்மையில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற பட்டதாரியான இளம் பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் நடைபெறும் விசாரணைகள் பக்கசார்பற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அதே நேரம் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கோரிக்கையை முன்வைத்தனர். தற்போது உடற்கூற்று பரிசோதனை கொழும்பில் நடைபெறுவதாகவும் அதற்குரிய முடிவுகள் இதுவரை கிடைக்கப்படவில்லை எனவும் அந்த உடற்கூற்று பரிசோதனை முடிவுகளை பொறுத்தே சட்ட நடவடிக்கைக்கு செல்வது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளரினால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இளம் தாயின் மரணம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சு, வடமாகாண ஆளுநர், மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் என 4 கட்டங்களாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் சந்திப்பின் பின்னர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார்.